வேர்டா கன்டென்ட் தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த 2 படங்களுமே வந்து மிகப்பெரிய உதாரணம். ஆ கரூர் சம்பவத்தினால காந்தாரா வந்து எந்த ப்ரமோஷனுமே பண்ணல தமிழ்நாட்டுல. எக்ஸாக்ட்லி. அவங்க ப்ரமோஷன் பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. அத கேன்சலும் பண்ணிட்டாங்க. எதுவுமே பண்ணல. கிட்டத்தட்ட எந்த ப்ரமோஷனுமே இல்லாம வந்த காந்தாரா விசஸ் ப்ரமோஷன் மட்டுமே பண்ணி பண்ணிட்டு ஹைப் நிறைய இருந்திருக்கக்கூடிய எடுத்து இட்லி கடை. இட்லி கடை. தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா பெரிய நகரங்கள்லயும் இட்லி கடைக்கான ப்ரமோஷன் இன்னொன்னு சார், தனுஷ் மாதிரியான ஒரு பெரிய ஒரு ஸ்டாரும் அதுல இருக்கிறாருன்ற ஒரு பெரும் இருக்கு அதுல. இருந்துச்சு. அதோட பெரிய ஸ்டார் காஸ்ட் ராஜ்கிரன்லேருந்து அருண் விஜய் அந்த மாதிரி சத்யராஜ் பெரிய ஸ்டார் காஸ்ட் இருந்துச்சு. அதை தாண்டி வந்து அவங்க பண்ண ப்ரமோஷன் ஹைப்பு கிட்டத்தட்ட அது ஒரு ஓவர் ப்ரமோஷன் மாதிரி ஆயிடுச்சு, அல்லது ஓவர் ஹைப் ஏற்றுற மாதிரி ஆயிடுச்சு. இட்லி கடைங்கிறது படமா பார்த்தா ஒரு நல்ல திரைப்படம், ஒரு ஃபீல் குட் மூவி, தனுஷோட இயக்கம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அது வந்து ஒரு ஃபேமிலி ட்ராமா, ஒரு ஃபீல் குட் மூவி. அதுக்கு வந்து இவ்வளவு பெரிய ஹைப் ஏற்றி வச்சிருக்கும் போது அதோட எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாயிடும். அந்த எக்ஸ்பெக்டேஷனோட மக்கள் திரையரங்குக்கு வரும்போது அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஃபுல்ஃபில் ஆகாது. இப்போ ஒரு பெரிய மாஸ் திரைப்படம், இப்போ காந்தாராக்கெல்லாம் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்தாங்க அப்படின்னா அதை விட அதிகமா படத்துல இருக்கு. அப்ப அது அவங்களுக்கு வந்து திருப்தி ஆயிடும். ஆனா இட்லி கடை அந்த மாதிரியான ஒரு ஒரு ஃபீல் குட் மூவிக்கு இவ்வளவு ஹைப்போ இவ்வளவு எக்ஸ்பெக்டேஷனோ தேவையில்ல.